திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள இந்தியன் ஆயில் எல்பிஜி முனையத்தில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் 4வது நாள் போராட்டத்தை உண்ணாவிரத போராட்டமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். தொடர்ந்து தொழிலாளர்கள் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன, இந்த போராட்டம் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் எரிவாயு முனையம் செயல்பட்டு வருகிறது. இங்க பாத்தீங்கன்னா வீடு மற்றும் வர்த்தக ரீதியிலான அந்த எல்பிஜி சிலிண்டர்கள் தயாரிப்பதற்கானவும் அதே போன்று தயாரித்து இங்கிருந்து விநியோகம் செய்வதற்கான அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. பல்வேறு மாவட்டங்களுக்கு இந்த முனையத்திலிருந்து எரிவாயு சிலிண்டர்கள் சென்று கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக இங்கு பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகள், குறிப்பாக பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, அகவிலைப்படி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 4 நாட்களுக்கு முன்பாக உள்ளிருப்பு போராட்டமாக தொடங்கியிருந்தனர். தொடர்ந்து 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி நேற்றும் 3வது நாளாக உள்ளிருப்பு போராட்டமாக நடத்தி தற்போது 4ஆம் நாளான இன்றும் உண்ணாவிரத போராட்டமாக தொடர்ந்து வருகிறார்கள். இந்த நிலையில ஊழியர்களுடன் அவர்களது குடும்பத்தினரும் அந்த எரிவாயு முனையத்தின் முன்பு வாசலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில உடனடியாக அங்கு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழலில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவருடைய மனைவி, தந்தை, தாய், குழந்தைகள் என பல்வேறு தரப்பினர், குடும்பத்தினர் அவர்களுக்கு ஆதரவாக அங்கு போராட்டம் நடத்த இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உயிரிழந்த ஒரு தொழிலாளிக்கு அவருக்கான பணப்பலன்கள் என்பது வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள், இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகிறது. 4 நாட்களாக தொடரும் இந்த உள்ளிருப்பு போராட்டம் காரணமாக சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால், இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.